இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான மூன்றாவது மற்றும் தொடரின் தீர்மானமான ஒருநாள் போட்டி இப்போ கொழும்பில் இருக்கிற பிரேமதாச மைதானத்துல நடந்துகிட்டு இருக்கு. 2026 ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு தொடரை யார் வெல்ல போறாங்கன்னு தீர்மானிக்கிற இந்த முக்கியமான போட்டியில இங்கிலாந்து கேப்டன் ஹாரி ப்ரூக் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட் செய்ய முடிவு செஞ்சாரு. இந்திய நேரப்படி மதியம் நள்ளிரவு 2:30 மணிக்கு UTC நேரம் காலை 9 மணி அளவில் ஆரம்பிச்ச இந்த போட்டிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா தொடர் இப்போதைக்கு 1-1 வரை சமநிலையில இருக்கிறதால 2 அணிகளுமே ஆதிக்கம் செலுத்த போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டத்தோட ஆரம்பத்துல இங்கிலாந்து அணிக்கு கொஞ்சம் சவால்கள்தான். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால மீதி இருக்கிற இன்னிங்ஸுக்கு ஒருவித பதட்டமான சூழல்தான் இப்போ நிலவுது. இந்த போட்டியோட இங்கிலாந்தின் இலங்கை சுற்றுப்பயணத்தோட ஒருநாள் போட்டி பிரிவு முடியுது. இதைத் தொடர்ந்து ஜனவரி 30ஆம் தேதி 320 போட்டிகள் கொண்ட தொடர் ஆரம்பமாக போகுது. இந்த போட்டியோட முக்கியத்துவம் ரொம்பவே அதிகம். இது தொடரின் முடிவை மட்டும் இல்லாம முக்கியமான அணிகளின் தரவரிசை மற்றும் வரவிருக்கும் சர்வதேச போட்டிகளுக்கு முன்னாடி வீரர்களோட மனநிலையையும் அவங்களோட உற்சாகத்தையும் கூட பாதிக்கலாம். People often ask how this channel puts out content like this so consistently. And honestly, I'm not doing the heavy lifting manually. I'm using Helios. It's the AI engine we built to handle the impossible parts of creation. It is literally the power behind what you just watched. If you want that kind of speed and quality at your fingertips, don't just watch AI build the future. Start building it yourself. Helios is finally open to the public. Check the link in the description and go bring the heat. வெற்றிகளை பரிமாறிக்கொண்டு இந்த தொடர் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. முதல் ஒருநாள் போட்டியில இலங்கை அணி 272 ரன்கள் அடிச்சு அதை வெற்றிகரமா தடுத்து 19 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு தொடரை ஆரம்பிச்சாங்க. இரண்டாவது ஒருநாள் போட்டியில இங்கிலாந்து பதிலடி கொடுத்தாங்க. 223 ரன்கள் இலக்கை வெறும் 5 விக்கெட் இழப்புல விரட்டி பிடிச்சு 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அந்த சேசிங்ல அனுபவமிக்க பேட்ஸ்மேன் ஜோ ரூட் 75 ரன்கள் அடிச்சு பெரிய கை கொடுத்தார். தொடர் முழுக்க சிறப்பா விளையாடின மக்கள்னு பார்த்தா இங்கிலாந்துல இருந்து பென் டக்கெட் அவர் ரொம்ப கன்சிஸ்டண்டா ஆடிட்டு வர்றார். அப்புறம் இலங்கை அணி சார்பா வனிந்து ஹசரங்கா ஜனீத் லியனகேன்னு சொல்லலாம். பிரேமதாசா மைதான பிட்ச் ஒரு தனித்துவமான சவால். இதை ஸ்லோ அண்ட் லோன்னு சொல்வாங்க. இது எப்போதுமே சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு நல்லா கை கொடுக்கும் பிட்ச். கொழும்பில இப்போ வானிலை வெக்கையா புழுக்கமா இருக்கு. வெப்பநிலை சுமார் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மாலையில இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு 50 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. இது ஆட்டத்துக்கு இடையூறா அமையலாம். இங்கிலாந்து அணியின் மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்னிங்ஸ் போய்கிட்டிருக்கு. இந்த நிலையில அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சில சறுக்கல்கள் விழுந்திருக்கு. பென் டக்கெட் 6 ரன்கள்ல தனஞ்சயா பந்துவீச்சுல வெள்ளாலகை கையில கேட்சாகி வெளியே போயிட்டாரு. அடுத்தபடியா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கின அகமதுவும் 24 ரன்கள் எடுத்திருந்தப்ப வனிந்து ஹசரங்கா பந்துவீச்சுல ஜெப்ரி வாண்டர்சே கையில கேட்சாகி அவுட் ஆகி வெளியே போனாரு. இப்படி அடுத்தடுத்து விக்கெட்கள் விழுந்ததும் ஜோ ரூட்டும் ஜேக்கப் பெதலும் சேர்ந்து இன்னிங்ஸை தாங்கி பிடிச்சு இலங்கை பந்துவீச்சை சமாளிச்சு பார்ட்னர்ஷிப்போட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ லைவ் அப்டேட் படி பார்த்தா 30 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்கள் எடுத்திருக்கு. இதுல ரூட்டும் பெதலும் 2 பேருமே அரை சதமடிச்சு அசத்திட்டு இருக்காங்க. சரிதசலங்களான இலங்கை அணியை பொறுத்தவரைக்கும் இந்த முக்கியமான போட்டியில திரும்ப வந்திருக்கிற வனிந்து ஹசரங்கா ஜெப்ரி வாண்டர்சேன்னு ஒரு வலுவான பந்துவீச்சு யூனிட்டை களமிறக்கி இருக்காங்க. இந்த ஸ்பின்னுக்கு சாதகமான கண்டிஷனை இவங்க 2 பேரும் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மூணாவது ஒருநாள் போட்டியோட முக்கியத்துவம் வெறும் இந்த தொடர் முடிவோடு மட்டும் நின்னுடாது. இந்தியா இலங்கையில 2026ல நடக்கப்போற ICC ஆண்கள் T20 உலக கோப்பைக்கு 2 அணிகளுக்குமே இது ஒரு முக்கியமான முன்னோட்டமா பயிற்சி களமா பார்க்கப்படுது. 2 அணியிலையுமே இருக்கிற முக்கியமான வீரர்கள் இந்த போட்டிகளை அவங்களோட ஃபார்மை சரிபார்த்துக்கிறதுக்கும் உலக கோப்பையில அவங்க இடங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் தொடரை சமன் செஞ்ச இவங்களுக்கு இந்த போட்டியில ஒரு வெற்றி கிடைச்சா அவங்களோட வெள்ளைப்பந்து கிரிக்கெட் பலத்தை மறுபடியும் நிலைநாட்டி நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும். மறுபக்கத்துல இலங்கை அவங்க சொந்த மண்ணுல ஜெயிச்சா அவங்களுக்கு பழக்கமான சூழல்ல அவங்களோட பலத்தை நிரூபிச்சு ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். இந்த போட்டி தனிப்பட்ட வீரர்களோட தரவரிசையையும் பாதிக்கும். அதே சமயம் அழுத்தம் நிறைந்த சூழல்கள்ல அவங்களோட திறமையையும் வெளிப்படுத்தும். இங்கிலாந்து அணி இலங்கையில ஆடிட்டு இருக்கிற இந்த டூர் ஷெட்யூல் அடுத்தடுத்து என்னென்ன போட்டிகள்னு தெளிவா காட்டுது. இந்த ஒருநாள் போட்டி தொடர் முடிஞ்சதும் ஜனவரி 30 வெள்ளிக்கிழமையில இருந்து 3 T20 இன்டர்நேஷனல் தொடர் ஆரம்பிக்குது. இப்போ எல்லாரோட கவனமும் அது மேலதான் போயிட்டே இருக்கு.
இந்த T20 போட்டிகள் அடுத்து வரப்போற T20 உலக கோப்பைக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான சூழல்கள்ல ரெண்டு டீமும் அவங்களோட வியூகங்களையும் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேயர் காம்பினேஷன்ஸையும் பிளேயர் காம்பினேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அதே மாதிரி இந்த மேட்சஸ்ல பிளேயர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது உலகக்கோப்பைக்கான ஸ்குவாடை பைனாலைஸ் பண்றதுக்கு நேஷனல் செலக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற மேட்ஸ் மாடர்ன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கிற போட்டி மனப்பான்மையும் வியூகத்திறனையும் நல்லா வெளிப்படுத்துது. ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு விக்கெட்டும் இந்த சீரிஸோட கதைக்கு ரொம்பவே முக்கியமா அமையுது. குறிப்பா சொல்லணும்னா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இந்த பிட்ஸ்ல பேட்ஸ்மேன்கள் எப்படி விளையாடுறாங்க, பவுலிங் ரொட்டேஷன்ஸை எப்படி பண்றாங்கன்ற மாதிரி களத்துல எடுக்கப்படுற டேக்டிக்கல் முடிவுகள் தான் இந்த ஒருநாள் தொடர்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்றத முடிவு பண்றதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கும். I hope you got some value out of this video. And if you're sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future. Go build it with Helios. I'll see you in the next one.